தற்போது கிடைத்த அண்மை செய்தி. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை எதிர்த்து மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? வணக்கம் வினிதா. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதனை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் நாளை மாலை 5 மணிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என உச்சநீதிமன்றம் எச்சரிக்கையுடன் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொல்லப்பட்ட பெண் மருத்துவருக்கு நீதி கேட்டு உலகம் முழுவதும் போராட்டம் என்பது வலுத்திருக்கிறது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நிலைமை தொடர்பான சிபிஐ அறிக்கையை நீதிபதிகள் வாசித்தனர். தொடர்ந்து மருத்துவர் போராட்டத்தால் சிகிச்சை கிடைக்காமல் 23 பேர் உயிரிழந்ததாக மேற்கு வங்கம் தரப்பில் கூறப்பட்டது. உடலில் படுகாயங்களுடன் பெண் மருத்துவர் சடலமாக மீட்கப்பட்டதாகவும் சிபிஐ தெரிவித்தது. தொடர்ந்து வழக்கு தொடர்பாக விசாரிக்க சிபிஐக்கு மேலும் 1 வார காலம் அவகாசம் வழங்கி செப்டம்பர் 17ஆம் தேதி முழு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதோடு கொல்கத்தாவில் பாதுகாப்புக்காக பணியமர்த்தப்பட்டுள்ள சிஐஎஸ்எஃப் வீரர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் மேற்கு வங்க அரசு இன்று இரவு 9 மணிக்குள் நிறைவேற்ற வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது. மருத்துவமனையில் அனுமதியற்ற நுழைவை தடுக்க சிஐஎஸ்எஃப் வீரர்கள் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. உயிரிழந்த பெண் மருத்துவரின் புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் இருந்து முற்றிலும் நீக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது. தொடர்ந்து மருத்துவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பவில்லை எனில் மாநில அரசு நடவடிக்கை எடுப்பதை தடுக்க முடியாது என தலைமை நீதிபதி சந்திரசூட் உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கடந்த 1.5 மாதங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் நாளை மாலை 5 மணிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பணிக்கு திரும்பினால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாது என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பணியை மீண்டும் புறக்கணித்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.